அது ஒரு பயங்கரமான கோடை காலம். வெயில் தீ போல கொளுத்தி கொண்டிருந்தது. அந்த நேரத்திலும் விவசாயி ஒருவன் தன் நிலத்திலே மண்வெட்டியை வைத்து வெட்டி தோண்டி கொண்டிருந்தான். அக்கம் பக்கம் போவோர் எல்லோரும், இவனுக்கு அறிவு இல்லையா, இந்த வெயில் நேரத்தில் இப்படி கிடந்து நிலத்தை உழுது கொண்டிருக்கின்றானே என்று கேட்டார்கள். ஒருவர் கேட்டார், எப்ப உனக்கு அறிவில்லையா, மழைக்காலம் இல்லையே, ஏன் இந்த வெயிலில் இப்படி உன்னை வருத்தி கொண்டிருக்கின்றாய்? அவன் சொன்னான், இன்று கண்டிப்பாக மழை பெய்யும். அந்த மனிதனோ இவன் ஒரு அறியாதவன், பைத்தியக்காரன் என்று சொல்லி கேலி செய்து விட்டு சென்றான். சிறிது நேரம் கழித்து வேறொருவன் வந்தான். அவனும் அதை கேள்வி கேட்டான். ஆனால் அந்த விவசாயி தீர்க்கமாக பதில் சொன்னான், இன்று மழை பெய்யும் என்று. மேலிருந்து கவனித்துக் கொண்டிருந்தான் ஆண்டவன். மழை பெய்ய வைப்பது நம்முடைய கடமை அல்லவா? இந்த மனிதனோ ஏதோ தன் கையில் அதிகாரம் இருப்பது போல் சொல்கிறானே என்று சொல்லி இன்று மழை பெய்ய விடக்கூடாது என்று யோசித்து மழைக்கு கட்டளையிட்டான். மழையே, இன்று நீ மழை பெய்யக்கூடாது, எக்காரணம் கொண்டு இன்று பெய்யக்கூடாது. மழை கூறியது, ஐயா, அது என்னிடத்தில் இல்லை, மேகங்களுக்கு கட்டளையிடுங்கள். மேகங்கள் திரண்டால் நான் மழை பெய்யதான் செய்வேன். மேகங்களை பார்த்து ஆண்டவன் கூறினான், இன்று நீங்கள் கூட்டம் கூடக்கூடாது என்று சொல்லி. மேகங்கள் கூறின, ஐயா, அது என் கையில் இல்லை. தவளைகள் கூப்பிட்டால் நாங்கள் கூடி விடுவோம். தவளைக்கு ஆண்டவன் கட்டளையிட்டான், நீங்கள் சத்தமிடக்கூடாது என்று. ஐயா, அது என் கையில் இல்லை. மென்மெனி பூச்சிகள் மென்னினால் நாங்கள் சத்தமிட்டு விடுவோம் என்று சொன்னன அந்த தவளைகள். மென்மெனி பூச்சிகளுக்கு கட்டளையிட்டான் ஆண்டவன், நீங்கள் இன்று மென்மெனி கொண்டே பறக்கக்கூடாது என்று. மென்மெனி பூச்சிகள் சொல்லியது, விளக்கு எரியாவிட்டால் நாங்கள் பறக்க மாட்டோம், விளக்கு எரிந்தால் நாங்கள் பறப்போம். ஆண்டவன் ஈபி ஆபீஸுக்கே கட்டளை போட்டான், இன்று எக்காரணம் கொண்டும் மின்சாரம் கொடுக்கக்கூடாது, மின்சாரத்தை கட் செய்ய வேண்டும் என்று. இருட்டு நேரம், மாலை ஆகியது, இருட்டாகியது. விவசாயி நம்பிக்கையோடு தோண்டிக் கொண்டிருக்கின்றான். ஆனால் கடவுள் இன்று மழை பெய்யக்கூடாது என்று நிறுத்திவிட்டார். விளக்கு இல்லை. மனைவியோ வயலுக்கு சென்ற கணவன் இன்னும் வீடு திரும்பவில்லையே என்று சொல்லி ஒரு சிறிய விளக்கை எடுத்துக்கொண்டு தன் கணவனை தேடி வயலுக்கு செல்கிறாள். இருட்டு வேளையிலும் மண்ணை வெட்டி சரிபடுத்திக் கொண்டிருக்கும் கணவனை பார்க்கின்றாள். இந்த விளக்கை பார்த்த மின்மினி பூச்சிகள் பறக்க ஆரம்பித்தன. தவளைகள் உற்சாகத்தில் சத்தமிட ஆரம்பித்தன. மேகங்கள் திரண்டது, மழை பொழிந்தது. ஆண்டவனால் கூட இதை நிறுத்த முடியவில்லை. காரணம் அந்த விவசாயியின் நம்பிக்கை. கடவுளால் கூட உன்னுடைய முயற்சியை யாராலும் தடுக்க முடியாது. அதைத்தான் வள்ளுவர் சொல்லுகின்றார், தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். அதாவது, நீ உன்னுடைய உடலை வருத்தி எந்த அளவு முயற்சி எடுத்து நம்பிக்கையோடு உழைக்கின்றாயோ அதற்குரிய உழைப்பை கடவுள் நினைத்தாலும் தடுக்க முடியாது. நம் எல்லோருக்கும் தெரியும், இந்த உலகத்திலே தெய்வ சக்தி தான் மிகவும் பெரியது. ஆனால் வள்ளுவர் சொல்கிறார், தெய்வத்தின் சக்தியை விட உன்னுடைய நம்பிக்கையும் முயற்சியும் அதைவிட மேலானது. தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். நன்றி.